அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முகந்தன். குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் சத்து மாவு கஞ்சி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும், சத்து மாவு பொடி வீட்டிலேயே எப்படி செய்யலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், இது மாதிரி பல்வேறு தகவல்களை பார்க்க போறோம். கடைசியா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதை எப்படி சரியான முறையில பயன்படுத்தணும்ன்றத பற்றியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சத்து மாவு கஞ்சி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் பொதுவான பயன்கள். ஃபர்ஸ்ட் நியூட்ரியன் டென்ஸ், அதாவது சத்துக்கள் அதிக அளவுல கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம்னா அரிசி உளுந்தோட சத்துக்கள் கிடைக்கும். சப்பாத்தி சாப்பிடும்போது கோதுமையோட சத்துக்கள் கிடைக்கும். பொங்கல் சாப்பிடும்போது அரிசியும் பருப்போட சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா அரிசியோட சத்துக்கள் கிடைக்கும். அது மாதிரி நம்ம உணவு சாப்பிடும்போது அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அளவிலான சத்துக்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இந்த சத்து மாவு கஞ்சி குடிக்கும் போது எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா சத்து மாவு பொடியில நிறைய பொருட்களை சேர்த்துதான் செய்வாங்க. அது எப்படி செய்யறதுன்றது நம்ம பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதுல பாத்தீங்கன்னா மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரத சத்து எல்லாமே கிடைக்கும். இந்த புரத சத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வகையான அமினோ அமிலங்களும் கிடைக்கும். கொழுப்பு சத்துலயும் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்பு வகைகள், நம்ம ஹெல்தி ஃபேட்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிடைக்கும். வைட்டமின்கள், தாது உப்புகள்ல இரும்பு சத்து, கால்சியம் சத்து, மெக்னீசியம், ஜிங்க், அது மாதிரி எல்லா வகையான சத்துக்களும் நீங்க ஒரு கிளாஸ் கஞ்சி குடிக்கும் போது உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்ததா ஈஸியா டைஜஷன் ஆகும். சத்து மாவு நம்ம கஞ்சி வடிவத்துல குடிக்கும் போது நீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப எளிதா நம்ம உடம்பு அதை ஜீரணம் பண்ணும். ஜீரணம் பண்றது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற சத்துக்களும் ரொம்ப ஃபாஸ்டா நம்ம உடம்பு உறிஞ்சிடும். ஸோ உடனடியா நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா காலங்காலமா நம்ம உடம்பு சரியில்லைனாலோ இல்லைன்னா வயிறு சரியில்லை அப்படின்னா நம்ம கஞ்சியா குடிக்கிறது. ஸோ ஈஸியா டைஜஷன் ஆகும், சத்துக்களும் ரொம்ப ஸ்பீடா அப்சார்ப் ஆகும், உடனே நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்ததா ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். தண்ணி கொதிக்க வச்சு அதில் அப்படியே போட்டு கூழ் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இல்லைன்னா பால்ல கூட நீங்க இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியா இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். கடைசியா டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொட்டீனா இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு சாப்பிட்றத விட வாரத்துல 2 நாளோ 3 நாளோ நீங்க அது கஞ்சியா குடிக்கும் போது டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததா அதை எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நினைப்பீங்க கடையில விதவிதமான பிராண்டில் சத்து மாவுலாம் கிடைக்குது இல்லையா, அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு நம்ம வீட்டிலேயே கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க கடையில வாங்குற சத்து மாவுல 2 வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒண்ணு நம்பகத்தன்மை, அதாவது அவங்க விளம்பரம் பண்ற மாதிரி அத்தனை சத்துக்களும் அதுல இருக்குமான்றது சந்தேகம் தான். நிறைய சத்து மாவுலாம் பாத்தீங்கன்னா 30, 40, 50 வகையான பொருட்களை ஆட் பண்ணி செய்யறோம், இவ்வளவு சத்துக்கள் இருக்கு, நேச்சுரலா செய்யறோம் அப்படிலாம் விளம்பரம் பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. இதே நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்களா தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. அடுத்ததா காஸ்ட். நீங்க ஒரு 1/2 kg டப்பா வாங்குறீங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டுக்கு நீங்களே வீட்டுல செய்யும் போது 1 கிலோல 1.25 கிலோ அளவுக்கு உங்களால சத்து மாவு செய்ய முடியும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ், எல்லா சத்துக்களும் உண்மையான முறையில கிடைக்குது. ஸோ அதனால வீட்டுல ப்ரிப்பேர் பண்றதுதான் பெஸ்ட். வீட்டுல ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேடி அலைஞ்சுலாம் பொருட்களை சேகரிக்கணும் அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்க வீட்லயே இருக்கும். அப்படி இல்லைனாலும் 1-2 பொருட்களை உங்க ஊர்ல இருக்கிற கடையிலேயே கிடைக்கும். இதுக்காக நீங்க ரொம்ப மெனக்கிடணும் அப்படின்றத கூட கிடையாது. சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு ஒருத்தவங்களும் ஒரு விதமான பொருட்களை சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஈஸியா ஒரு விஷயத்த சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு எல்லா வகையான உணவு வகைகளும் இருக்கணும். அதாவது தானியங்கள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், பயறு வகைகள், விதைகள், அதுக்கப்புறமா நட்ஸ் வகைகள், இது எல்லாமே இருக்கணும். இதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அதை தயாரிச்சுக்கலாம். ஒரு ரஃபா சொல்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் எங்க வீட்டுல சத்து மாவை தயாரிச்சு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னோட குழந்தைக்கும் சரி, நாங்களும் சரி இதை தான் யூஸ் பண்றோம். இந்த படத்துல இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி தான் எங்க வீட்டுல சத்து மாவை தயாரிக்கிறோம். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குவாங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சிகப்பரிசி, சம்பா கோதுமை, வெள்ளை சோளம் இதெல்லாம் தானிய வகைகளை சேர்ந்தது. கம்பு, கேழ்வரகு, திணையெல்லாம் சிறுதானியங்கள் வகைகளை சேர்ந்தது. பச்சை பயிறு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, ஜவ்வரிசி அதெல்லாம் பயறு பருப்பு வகைகள்ல வந்துடும்.
பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் நட்ஸ் வகைகள்லாம் வந்துரும். ஸோ இதுல வந்து தானியங்கள், சிறுதானியங்கள், பயறு, பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 4, 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது வாசனையா இருக்கும். கடைசியா சுக்கு வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. சுக்கு ஆட் பண்ணி செய்யும்போது அது ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். 2வது அத சாப்பிடும்போது இந்த வாயு தொல்லை மாதிரியான பிரச்சனை வராம இருக்கும். ஜீரணம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க தனித்தனியா வந்து வறுத்து எடுத்துக்கணும். அனல் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு, அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா அரைச்சு நைஸா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அத வந்து காத்து படாம ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவ நீங்க பிரிப்பேர் பண்றீங்கன்னா, 1, 2 மாசத்துக்கு அது கெடாம இருக்கும். நீங்க ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணீங்கன்னா, 3 மாசம் வரைக்கும் அத நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ திணை அரிசிக்கு பதிலா நீங்க வந்து வரகு அரிசியோ, குதிரைவாலியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க பொட்டுக்கடலைக்கு பதிலா கருப்பு சுண்டலோ, இல்ல வெள்ளை சுண்டலோ கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து சிகப்பு அரிசிக்கு பதிலா நீங்க வந்து மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி கூட யூஸ் பண்ணலாம். நார்மல் வெள்ளை ரைஸ் யூஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வெள்ளை சோளம் வந்து கிடைக்கல அப்படின்னா, நீங்க அத கட் பண்ணிட்டு கூட நீங்க மத்த பொருட்கள சேர்த்து கூட செய்யலாம். இதுல நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தானியங்கள், சிறுதானியங்கள், பயறு, பருப்பு, விதைகள், நட்ஸ் வகைகள் இதுல எல்லா உணவு வகைகளும் வந்து இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் எல்லா சத்துக்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்னோட வீட்ல நான் ஃபாலோ பண்றது. அத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். அடுத்ததா அத தயாரிக்கிற முறைய வந்து பார்த்துக்கலாம். ஒண்ணு வந்து தண்ணிய கொதிக்க வச்சு அதுல அந்த பவுடர் போட்டு கூழ் மாரி செஞ்சோ, கஞ்சி மாரி செஞ்சு வந்து அப்படியே குடிக்கலாம். இல்லன்னா வந்து பால்ல நீங்க வந்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் அது மாதிரியான பொருட்கள போட்டு கலக்கி குடுக்கறதுக்கு பதிலா, இந்த சத்து மாவு 1 ஸ்பூன் போட்டு கலக்கி குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இத வந்து நீங்க திரவ வடிவில வந்து குடிக்கிறீங்க, அதாவது கஞ்சியா குடிக்கிறீங்க அப்படின்னா, சீக்கிரம் செரிமானம் ஆகும். சத்துக்கள் வந்து சீக்கிரமா உறிஞ்சிரும். எல்லா சத்துக்களும் வந்து நெறைய கிடைக்கும். இதையே வந்து நீங்க இட்லி மாவு, தோசை மாவுலாம் கலந்து தோசையா சுட்டு சாப்பிடலாம். இல்ல வந்து வேக வச்சு இட்லியா சாப்பிடலாம். மத்த உணவுகளாகவும் நீங்க வந்து சாப்பிடலாம். பட் அத வந்து கெட்டியா சாப்பிடும்போது செரிமானம் கொஞ்சம் டிலே ஆகும். சத்துக்கள் உறிஞ்சப்படுறதும் கொஞ்சம் டிலே ஆகும். மத்தபடி சத்துக்கள் உங்களுக்கு எப்படி சாப்பிட்டாலுமே கிடைக்கும். பட் கஞ்சியா சாப்பிடுறது பெஸ்ட். அடுத்ததா இத எப்ப வந்து சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இத வந்து நீங்க ஒரு வேளை உணவாவும் சாப்பிடலாம். உணவுக்கு நடுவுல வந்து ஸ்நாக் மாரி சாப்பிடலாம். இப்ப காலை சாப்பாட்டுக்கு பதிலா நீங்க 1 கிளாஸ் கஞ்சி குடிக்கலாம். இல்ல நைட்டு வந்து தாராளமா 1 கிளாஸ் கஞ்சி மாரி குடிச்சிட்டு கூட படுக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்க 1 கிளாஸ் கஞ்சி மாரி இத குடிக்கிறனாலும் தாராளமா குடிக்கலாம். கடைசியா சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த சத்து மாவு கஞ்சி குடிக்கும்போது என்னென்ன விஷயங்கள வந்து ஞாபகத்துல வச்சுக்கணுன்றத வந்து பார்க்கலாம். பொதுவாவே சர்க்கரை நோயாளிகள் வந்து கஞ்சியா குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி கஞ்சி வந்து சீக்கிரமா வந்து அப்சார்ப் ஆயிடும். அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே அதுல இருக்கிற சத்துக்கள் நம்ம ரத்தத்துல கலந்துரும். சத்துக்கள் அப்படின்னு சொல்றது வைட்டமின்கள், தாதுப்புகள் மட்டும் கிடையாது. மாவு சத்தையும் சேர்த்து. ஸோ சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த கஞ்சியா குடிக்கும்போது அவங்க உடம்புல உடனே வந்து மாவு சத்து உறிஞ்சப்பட்டு சர்க்கரை அளவு வந்து ரொம்ப அதிகமாயிடும். அதனால தான் பொதுவாவே வந்து சர்க்கரை நோயாளிகள் கஞ்சியா குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அது வந்து சத்து மாவு மட்டும் கிடையாது. நீங்க வந்து ஓட்ஸ் கஞ்சியா குடிக்கிறீங்க, இல்லன்னா வந்து அரிசி கஞ்சி, நொய் கஞ்சி எது குடிச்சாலுமே கஞ்சியா குடிக்கிறத வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவாய்ட் பண்றது நல்லது. இன்கேஸ் இந்த சத்து மாவு கஞ்சி வந்து நீங்க குடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. 1 கஞ்சி குடிக்கும்போது கூட வந்து நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து ஏதாச்சும் பொரியல் கூட எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கஞ்சி குடிக்கும்போது காயும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, உங்க வயித்துக்கு போகும்போது கஞ்சியும் காயும் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ காய்கறிகள்ல இருக்கிற நார் சத்து அந்த கஞ்சி வந்து ரொம்ப வேகமா அப்சார்ப் ஆகிறத ஓரளவுக்கு தடுக்கும். ஸோ ஸ்லோவா ரத்தத்துல கலக்கும். சர்க்கரை அளவு வந்து உடனடியா அதிகமாகாம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கும். 2வது சாப்பிடுற நேரம். என்னதான் வந்து சத்து மாவு கஞ்சி வந்து உடம்புக்கு நல்லதுனாலும், அதுலயும் வந்து உங்களுக்கு மாவு சத்து கிடைக்கும், கலோரிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால அத வந்து நீங்க ஒருவேளை உணவா எடுத்துக்கிறீங்க. அதாவது காலையில சாப்பாட்டுக்கு பதிலா நீங்க வந்து கஞ்சி மட்டும் குடிக்கிறீங்கன்னா ஓகே. இல்ல காலை சாப்பாட்ட வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்க 4 சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னா, 2 சப்பாத்தியும் ஒரு 1/2 கிளாஸ் இல்ல 1 கிளாஸ் கஞ்சியும் குடிக்கிறீங்கன்னா, அது கூட ஓகே தான். ஆனா வந்து காலை சாப்பாடும் சாப்பிட்டுட்டு, மதிய சாப்பாடும் சாப்பிட்டு நடுவுல வந்து நீங்க 1 கிளாஸ் கஞ்சி குடிக்கிறீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஓவராலா ஒரு நாளைக்கான மாவு சத்து அளவு வந்து அதிகமா எடுத்துக்கிற மாரி ஒரு கணக்குல வந்துரும். ஸோ அது மாதிரி சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்க வந்து கஞ்சியா குடிக்காம இருக்கிறது நல்லது. அத நான் ஏற்கனவே சொன்ன மாரி தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி கூட தோசையா சாப்பிடலாம். இல்ல வேக வச்சு இட்லி மாரி சாப்பிடலாம். இல்ல நீங்க கஞ்சியா தான் குடிக்கணும் அப்படின்னா, அது ஒரு வேளை உணவா சாப்பிடுங்க. நடுவுல ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிடாதீங்க. அதே மாரி சாப்பிடும்போது காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க.
இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் கிடையாது, உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களும் நீங்க இதையே ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க நீங்க அதை வந்து எப்படி வேணாலும் சாப்பிடலாம். பட் கண்டிப்பா வாரத்துல 1 நாளோ இல்ல 2 நாளோ கம்பல்சரி சத்து மாவு கஞ்சி குடிங்க. ஸோ தட் எல்லா சத்துக்களும் உங்க உடம்புக்கு தாராளமா கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.